ஹலோ செல்லக்குட்டி, நம்ம பார்க்குறது மெகந்தி கிளாஸ். ஸோ கீழே இருக்க லிங்கை டச் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா ப்ராக்டிஸ் கோன் இது. ஆனால் எனக்கு நான் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வரல இன்றைக்கி. ஸோ அதனால் நான் மேக் பண்ண கோன் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷாப்பில் வாங்கிட்டு வந்த கோன் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நம்ம வந்து ஒரு டிஷ்யூவும் தென் வந்து ப்ராக்டிஸ் கோன் நான் எடுத்திருக்கேன். இந்த கோன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த கட்டியாக இருக்கும் சரிங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்க. கொஞ்சம் ஃப்ளோ செக் பண்ணிக்கலாம். இது பேர் தான் ஃப்ளோ செக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துலாம். இந்த கோன் யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டாட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டாட்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கோனை ஹேண்டில் பண்ணிவிட்டு பென்சில் டைப்பில் பிடிச்சிக்குவோம். சரிங்களா? வந்து கோனை வந்து நோட்டில் வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டான டாட் கிடையாது. சரிங்களா? இந்த மெத்தட் ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். நம்ம வந்து கோனை பேப்பரில் வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட கோன்லாம் வெளியில் வரும். சரிங்களா? அப்போது நம்மளோட டாட்ஸ் வந்து எப்படி வைக்கணும்னா, ரொம்ப சின்னதாக வைக்கலாம், ரொம்ப பெருசாக வைக்கலாம். ஆனால் நம்ம வச்ச உடனே ப்ரெஷர் மட்டும் தான் கொடுக்கணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான டாட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லைன்ஸ் பார்க்கலாம். லைன்ஸ் வந்து எப்படின்னா, ஸோ நம்ம வந்து நார்மலாக தேய்ச்சி போட வேண்டாம். சரிங்களா? பேப்பரில் வந்து சும்மா வச்ச உடனே ரொம்ப தேய்ச்சி பென்சில்லாம் எழுதுகிற மாதிரி எழுதணும்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெகந்திக்கு. ஸோ நம்ம லைன் வந்து ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிள் ஸ்டெப் சொல்லித்தரேன். இந்த பக்கம் ஒரு டாட்டு, அந்த பக்கம் ஒரு டாட் வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 டாட் கனெக்ட் த பாயிண்ட். நம்ம ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தான். சரிங்களா? வந்து நம்ம டாட் வச்சு உள்ளே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அந்த லைன் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிடும். இதுதான் நம்ம லைன் வந்து. கோன் வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும்னா தம் ஃபிங்கரில் தான் கொடுக்கணும். கட்டை விரலில் தான் ப்ரெஷர் கொடுக்கணும். சரிங்களா? ஆள்காட்டி விரல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது நம்ம ஹோல்ட் பண்ணிக்க மட்டும்தான். கட்டை விரல் வச்சு தான் ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? கோன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப மெலிசான கோனாக இருக்கும். ஏன்னா நான் மேக் பண்ணனால நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷாப்பில் கோனை ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ டபுள் லைன் பார்க்கலாம். டபுள் லைன் சேம் மெத்தட் தான். மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைனாக இருக்கும். பட் இன் பிட்வீனில் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. இதுலேயும் வந்து லைன் மோஸ்ட்லி தேய்ச்சி போடாதீங்க. பேப்பரில் வந்து கோன் படவே கூடாது. அதோட பேஸ்ட் மட்டும் தான் பேப்பரில் படணும். சரிங்களா? அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நான் சொல்லி கொடுத்த மாதிரி லைனுன்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டில் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 2 டாட் வச்சு உள்ளே ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லைனோட ஃபில்லிங் பார்க்கலாம். அதுவும் சேம் மெத்தட் தான். நம்ம ஒரு லைனும் இன்னொரு லைனும் கீழேயே போட்டுடுறோம். ஸோ இப்போ ஃபில்லிங்கும் போது நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஒரே டைம் ப்ரெஷர் கொடுத்து அதை ஃபில் பண்ணிடுற மாதிரி இருக்கணும். நம்ம சும்மா அதில் போயிட்டு தேய்ச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. சரிங்களா? இந்த மெத்தட் ட்ரை பண்ணக்கூடாது. லைன்ஸ் வந்து ரொம்ப நிறைய ட்ரை பண்ணோம். சரிங்களா? நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து எனக்கு ஒரு 100 லைன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எப்படி போடணுன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டாட் வச்சு ஒரு லைன் வந்து நடுவில் ஒரு சென்டர் கோடு மாதிரி போட்டு அதுவே எனக்கு ஒரு 100 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 1 டைம் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் 3rd டைம் 4th டைம்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நான் பார்க்க போகிறேன். சரிங்களா? என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட அகைன் கேளுங்க. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற டாபிக் என்னென்னா டாட்ஸ்க்கு போகாதீங்க. லைன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஃபுல்லாக ஒரு 100 லைன்ஸ் போட்டு எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? பிகினராக இருக்கீங்க, ரொம்ப எனக்கு கோனே பிடிக்க தெரியலனா ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நம்ம கோனில் ட்ரை பண்ணலாம். இந்த லைன்ஸ் கூட டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணுற மாதிரி எல்லா டைரக்ஷனோட லைன்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணு. அதோட பேப்பரோட ஃபோட்டோவை எனக்கு ஷேர் பண்ணு. இன்றைக்கி டே 1 வந்து ப்ராக்டிஸ் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. டே 1ன்னு போட்டுக்கோங்க, கிளாஸ் 1ன்னு போட்டுக்கோங்க. இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே ஃபஸ்ட்டு ஒரு பென்சிலில் ஒரு டைம் நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கோனில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். டியர் ட்ராப்ஸ். இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாட் வச்சு அப்படியே கை எடுத்துட்டு அப்புறம் ஒரு லைன் மட்டும் போடாதீங்க. அது பர்ஃபெக்டாக இருக்காது. ப்ரெஷர் கொடுக்கும்போதே லைட்டாக இழுத்து விட்டுருங்க. இதுதான் டியர் ட்ராப்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரொஃபஷ்னலாக ஆகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அம்ஸ் பார்க்கலாம். அம்ஸோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எம்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு லைன் போட்டு தான் நம்ம வந்து அம்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்பராகவும் போட ட்ரை பண்ணுங்கள், லோயராகவும் போட ட்ரை பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது பர்ஃபெக்டாக வராது. ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக வரும். ஸோ இதை எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சின்ன டிப் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் அம்ஸ் எவ்வளோ தூரம் போட போகிறீங்களோ அதுக்கு தெரியாத மாதிரி மார்க்கிங் லைன் போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் நடுவில் சென்டரில் வந்து நீங்கள் வந்து அம்ஸ் போட்டோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே ஈவனாக இருக்கும். அம்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவனாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே லைன், டாட், ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் போயிடலாம். ஸ்பைரல் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர்லேருந்து இன்னருக்கு வரணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர்லேருந்து இன்னர் வரணும். இன்னர்லேருந்து அவுட்டருக்கு போனால் அது பர்ஃபெக்டாக இருக்காது. அது கரெக்டான மெத்தடும் கிடையாது. நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 5மே வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நானும் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறீங்க அப்படின்னா அதையும் போட்டு அனுப்புங்க. இதில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் கூட நீங்கள் பக்கத்தில் பேப்பரில் எழுதி வைங்க.